கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததாக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நேற்றைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினரை அழைத்திருந்தார்கள். நாங்கள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய மாவட்ட துணைத் தலைவர்கள், மண்டல் தலைவர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த அமைதி பேச்சுவார்த்தையில மேற்கண்ட முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். நகராட்சி ஆணையர் அவர்கள் இந்த உறுதிமொழிகளை நமக்கு அளித்திருக்கிறார். மிக முக்கியமான உறுதிமொழியாக, உடனடியாக கெடிலம் நதியில் கொட்டப்பட்டிருக்கிற குப்பை கொட்டுவது உடனடியாக நிறுத்தப்படும். இது முதல் உறுதி. அதற்கு பிறகு ஏற்கனவே கொட்டப்பட்டிருக்கிற குப்பைகள் 30 நாட்களுக்குள்ளாக அப்புறப்படுத்தப்படும். இனிமேல் கெடிலம் நதியில் குப்பை கொட்டினால், யாராவது தனிநபர்கள் குப்பை கொட்டினால் அல்லது அரசு அதிகாரிகளே குப்பை கொட்டினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் மிஷன் மூலமாக 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படுவதற்கான உத்தரவுகள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.